ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஹிந்தி ஸ்போக்கன் கிளாஸில் உயிரெழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 13 இருக்கணும். அதில் இருக்கிற 6 எழுத்துக்களை உச்சரிப்பு மற்றும் வடிவங்களை பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் மீதி இருக்கிற 7 உயிரெழுத்துக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீ, அதோட எழுத்து வடிவம் நம்ம டிஸ்பிளேயில் இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஏ, அதுக்கு அடுத்தது ஐ, அதுக்கு அடுத்தது ஓ நெடில், அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அஹ. இந்த உயிரெழுத்துக்களில் அ ஆ இ இ உ உ ஏ ஐ ஓ ஔ இந்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் போலவே உச்சரிப்பு சேமாக இருக்குது. இது தவிர ரீ, அப்புறம் அஹ இந்த 3 எழுத்துக்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுபோக எழுத்து வடிவம் பார்த்திங்கன்னா அ ஆ உ உ உ ஓ ஔ அஹ இந்த எழுத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஒரு யூனிக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்குது. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? இதில் பார்த்துட்டிங்கன்னா அஹ மற்றும் ரீ இந்த 3 எழுத்துக்களை அதிகமாக வழக்கத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உயிரெழுத்துக்கள் 13 நம்ம கவர் பண்ணிட்டோம். அதோட வடிவம் மற்றும் உச்சரிப்புகளை பார்த்துட்டோம். இனி அடுத்து வர வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற மெய் எழுத்துக்கள் மற்றும் உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.